ஆஹா நல்லா இருக்கேன். ஐயோ 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 டேய் இரா 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 டேய் இரா. எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? சாக அடிக்காத. என்னடா உங்க என்னடா என்ன அடிக்கிறா? அச்சுனா உனக்கு கொலை பண்ண விட்டு அது வரையும் பாடுறா. கொளுத்தி கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. ஆஹா மச்சான் விட்டு கோட்டரை போட்டது கண்டுபிடிச்சானோ? மச்சான் சாரி மச்சான். மச்சான் கூப்பிட்டானே ஒரு போட்டு கோட்டர். டேய் என்னடா இரா என்னடா என்னடா விஷயம்? வர்ற கோவத்துக்கு உட்கார மச்சான் உட்கார மச்சான் பேசிக்கலாம். என்ன விஷயம்? என்ன விஷயமா? இவ்வளவு தப்பா போட்டுங்கற மறந்துட்டியா? என்னது தெரியலையா? என்ன மச்சான் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? என்ன சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியா? உனக்கு எப்படா ஞாபகம் இருக்கும்? நான் ஒண்ணு சாகடி பிளான் பண்ணா. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்னு என்ன தெரியுமா உனக்கு? என்ன மச்சான் சொல்ற? மச்சான் நீ என் உயிர் மச்சான். உன்னை எப்படி நான் சாவடிப்பேன்? உயிர் எடுக்கிறது தானே பிளான் பண்ண. ஃபிளாஷ்பேக். காலங்களில் அவள் வசந்தம். ஏய் மச்சான் வா போலாம் வா. எங்க ஊசி போட்டு வரலாம். ஊசியா? ஆ ஏய் உடம்பு காலு எல்லாம் நல்லா இருக்குது. என்ன போய் ஊசி போடலாம்? நீ பைத்தியமாடா நீ? டேய் ஊரு ஃபுல்லா கொரோனா பரவிங்குது. தடுப்பூசி போட்டுங்கறாங்க. வா போட்டு வரலாம். அந்த ஊசியா? வானா வானா கண்ணு வேண்டாடா சாமி. அங்க பக்கத்துட்டுக்காரன் இந்த செத்தம் பாரு, அந்த ஊசி போட்டு தான் செத்து. டேய் பைத்தியக்காரா வாடா. ஊசி போட ஊசி போட காப்பாத்து ஊசி போட்டுங்கறாங்க. உனக்கு சாவடி ஊசி போட்டுங்கறாங்க. எனக்கு வானாப்பா அந்த ஊசி. செத்து போறாடா கம்முனிடா. உனக்கு தெரியாதா விஷயம்? ஆள விடுற சாமி. ஏன்டா இப்படி பொருளை கலப்பிங்கிறீங்க? இந்த பாரு தடுப்பூசி ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்க, போலியோ ஒழிஞ்சிருக்குமா? போலியோ குழந்தை பிறக்கும் போது எதுவுமே தோசி. ஏய் வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பிச்சுங்கறாடா. கம்முனிடா. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுங்கறாங்க. கம்முனிடா. உனக்கு தெரியாது. டேய் பைத்தியக்காரா வாட்ஸ்அப்ல அனுப்புறதுலாம் உண்மை கிடையாதுடா. இது பாரு மச்சான், நீதான் மச்சான் என் உயிரை. நீ உனக்கு எதுனா ஒண்ணு ஆயி எதுனா ஆச்சுன்னா என்ன பண்றது? ஊசி போட்டுக்கினே. இங்கப்பா இன்னொரு விஷயம் கேளு. உனக்கு ஒண்ணுமே ஆகலனால வச்சுக்கோ, உன்னை சுத்தி உங்க அப்பா உங்க அம்மா உங்க பசங்க உங்க பொண்டாட்டி எல்லாருங்கிறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா முதல்ல நம்ம சேஃபா வச்சுக்கணும் மச்சான். ஆனா எத்தனை பேசி மாத்திரீங்க பாத்தீங்களா? ஊசி போட்டு வந்துடலாம். டப்புன்னு போய் போடு. நான் பண்றது கடைசியா ஒரு பூஸ்ட் ஒண்ணு வருதான், அது போட்டா சரியா. எத்தனை ஊசி தான் குத்த போறீங்க? மொத்தம் ஒரு 3-4 இருக்குது. டேய் தடுப்பூசி போட்டு உன் உயிரை காப்பாத்திக்கிறேன், என்ன வந்து அடிச்சுன்னு கொலை பண்ண போறேன் நீங்க. இப்ப என்ன அதுக்கு என்ன வந்துச்சுப்பா? இந்த டிவில நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? என்னாச்சா? கோவிஷீல்டு போட்டா ரத்தம் கட்டி போதான். ரத்தம் உற்பத்தி ஆகுது பாரு, அது நின்று போதான். டேய் பைத்தியக்காரா அத நான் கூட பார்த்தேன். ஆக்சுவலி வந்து அதாவது யூகேல நடந்த ஒரு விஷயம். அதுல வந்து பாதிக்கப்பட்டவர் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டுக்கிறாரு. அவங்க வந்து அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதானே அந்த கம்பெனிக்காரங்க மருந்து தயாரிச்சான் பாரு, அவனே ஒத்துனா. ஆமா ஏடா கூட தயாரிச்சுனாங்க அப்படின்னுறான். நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க. போன வரும். சரி விடு போட்ட. நீ முக்கியமான விஷயம் பேசுங்கிற பேசு. அதாவது அந்த ஊசி போட்டா இந்த மாதிரி பாதிப்பு வரும், ஆனா அது ரேர் ரொம்ப ரேர்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இத போட்டதுனாலதான் இந்த காரணம் அப்படின்றது கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் அத போட்ட உடனே மறுநாளே 2வது நாள்லயே அவருக்கு அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நடந்துச்சு. எனக்கு வரல அந்த மாதிரி. உனக்கு வரல 2 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீங்க வந்து தப்பா வந்து மாத்தி விட்டுறாங்க. இன்னும் நடக்குது நடக்குன்னு. இந்தியாவில இந்த மாதிரி நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இன்னும் வந்து இந்த தடுப்பூசி போட்டதுனாலதான் இந்த மாதிரி நடக்குதுன்றதே வந்து இன்னும் ப்ரூவ் பண்ண முடியல. அதனால ஒன்று தெரிஞ்சுக்கோ, அரசாங்கம் அப்படின்றது மக்களை காப்பாத்துறதுக்கு தானே தவிர மக்களை அழிக்கிறதுக்கு கிடையாது மச்சான். புரியுதா? கரெக்ட் மச்சான். தடுப்பூசி அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னாக்கா நம்மளால போலியோ நோயை ஒழிச்சிருக்க முடியாது, அம்மை நோயை ஒழிச்சிருக்க முடியாது. இப்ப நம்ம எல்லாம் வந்து தடுப்பூசி போடுறதுனாலதான் இந்த நோய் எல்லாம் இல்லாம நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம். சரியா? அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி எல்லா மெடிசன்லயும் ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் இருக்கும் மச்சான். புரியுதா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எல்லா மெடிசன்லயும் ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் இருக்கும். ஸோ உனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. சரியா? இந்த மாதிரி எடுத்து சொன்னாதானே புரியும். பயமா இருக்குதுல்ல. சரி பயப்படாத மச்சான், நல்லா இருப்பு காலப்பா. சரி நீ என்ன போட்ட? நானா மச்சான்?
நான் கோவேக்சின் போட்டேன் எங்கடா ஓடிட போற நீ டேய் இந்த சிட்டிக்குள்ள நீ எங்க ஓடினாலும் உன்னை விட மாட்டேன்டா